முட்டு கொடுப்பதற்கு முழு முட்டுவே திமுக தான். 5 ஆண்டுகள் விவசாயிகள் அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. எங்கேயாவது ஒரு போராட்டம் பண்ணாங்களா சொல்லுங்க? நீங்க பாட்டுக்கு போற போக்குல பேசி ரீல்ஸ் கலெக்டர் ஆபீஸ்ல வெளியே பட்டினி போராட்டம் நடத்தினாங்க. காவேரி முக்கொம்பு அணையில முழுகிற அளவுக்கு போராட்டம் பண்ணாங்க. அதே போல எலி கடிச்சு போராட்டம் பண்ணாங்க. அதெல்லாம் இப்ப எம்ஆர்கே இதெல்லாம் வந்து 1900 கிமு முன்னாடியே வச்சுக்கலாம். இதெல்லாம் அங்க நடந்த போராட்டம். எல்லாம் கோமா இருந்தாங்களா நான் கேட்கறேன். வெக்கமா இல்லை உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு? என்னடா தாவேக வந்ததுல இருந்து குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. இதை திசை திருப்பும் விதமாக நகைச்சுவையாக கொண்டு போகுது திமுக. திமுக இதுவரைக்கும் சட்டசபையில நகைச்சுவையாக பெருமிடங்கள்ல பேசினது இல்லையா? நீங்க ரொம்ப ரிலாக்ஸா இருக்கீங்க, நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கீங்கன்னு சொல்றாரு அவர் தாவேகாவை பார்த்து. ஏன்னா இவங்க கொள்ளையடிக்கல, அதான் விஷயம். இவங்க உடனே கொள்ளைன்னு ஏன்னா திமுக அமைச்சர் ஆகிட்டாங்கன்னா அவ்வளவு பதட்டம் இருக்கு. ஆதரவா நீங்க பேசுங்க, அது உங்களுடைய கருத்து, நான் ஏத்துக்கப்படாது. இன்னைக்கு கரும்புக்கு மெட்ரிக் டன்னுக்கு 136 ரூபா தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறை விஜய் அறிவிச்சிருக்காரு. இதற்கு திமுக பதில் என்ன? இல்ல அதான் அவங்க சொல்ற கரும்பு சாகுபடின்றது குறைஞ்சிருக்கா கடந்த 5 வருஷத்துல திமுக? ஆமாங்க குறைஞ்சிருக்குங்க. தமிழ்நாடு சர்க்கரை ஆலைகள் எத்தனை இருந்துச்சு, எத்தனை மூடப்பட்டுச்சு, அதை சொல்லுங்க திமுகவை. சும்மா என்ன மக்களை ஏமாத்திருக்கீங்களா? தமிழ்நாடுடைய வளர்ச்சி திட்டம் இங்க பேரை மாத்திட்டாங்க. நீங்க வச்சதெல்லாம் என்ன? நான் முதல்வன், கலைஞர் நூலகம், கலைஞர் படைப்பகம் நீங்க தானே வச்சீங்க. அது எதை குறிப்பிது? ஏதாவது நீங்க குடும்பத்துடைய பேரை நீங்க வச்சுக்கலாம். இங்க வெற்றின்னு பொதுவான பேர் வைக்கிறாங்க, அதுல என்ன தப்பு இருக்கு? தாவேக அவங்களோட எல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்ணி பேசுறாங்க, அது அவங்களுக்கு பேர் ஆபத்தா இருக்கு. எந்த அமைச்சர்களை தற்கூரின்னு சொன்னாங்களோ அந்த அமைச்சர்கள்லாம் எதிர்த்து இன்னைக்கு கேள்வி கேட்கிறாங்க, பதிலடி கொடுக்குறாங்க, ஸ்கோர் பண்றாங்க. இன்னைக்கு அதனால சீனியர்களால பொறுத்துக்கொள்ள முடியல. கேள்வி கேட்டோம் அதுக்கு சொல்றாங்க தம்பி சாமி அமைச்சர் வந்து டக்குன்னு இதுல நகைச்சுவைனா எடுத்துக்காதீங்க. இது நக்கல் நையாண்டி. இந்த சாமி அமைச்சர் இதுல நக்கல் நையாண்டி உண்மையிலுமே. அப்ப உங்களுக்கு என்ன சட்டமன்ற உறுப்பினராக என்ன தகுதி இருக்கு? தெரியுது உங்களுடைய எப்படி பிரச்சாரம் பண்றீங்க. மாண்புமிகு சாமி அமைச்சர் இந்து சாமி அமைச்சர் சாமி அவர்கள் தற்குறி ஸ்டாலின், தற்குறி உதயநிதி, தற்குறி எம்ஆர்கே, தற்குறி சேகர் பாபுன்னு அதிமுக அன்றைக்கு சொல்லியிருந்தா இன்னைக்கு ஊடகம் எப்படி வெடிச்சிருக்கும் சொல்லுங்க? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் யாசர். சார் வணக்கம். வணக்கம் ரெக்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பச்சை கலர் சட்டை வேற கரெக்டா போட்டு வந்துருக்கீங்க. இன்னைக்கு வேளாண் குறித்து மசோதா பேசிட்டு இருக்காங்கல்ல, அது வேளாண் குறித்து மசோதா. அதுல வந்துட்டு தாவேகாவோட எம்எல்ஏக்கள், தாவேகாவோட அமைச்சர்கள் கேள்விகள் எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல திமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் பதிலும் கொஞ்சம் சுவாரஸ்யமா வருதுன்னு நினைக்கிறேன். பதில் சொன்னாங்களா? மனசாட்சியோட அதான் கேட்குறேன். எந்த ஒரு விஷயம் திமுக பண்ணாலுமே பண்ணல அப்படின்னு அமைச்சர் ரமேஷ் எந்திரிச்சு கேட்கிறாங்க, உங்க இஷ்டத்துக்கு கதை எழுதாதீங்க. அதாவது நெல் சேமிப்பு கிடங்கு தமிழ்நாட்டில் கட்டப்படவே இல்லை அப்படின்ற மாதிரி, தமிழ்நாட்டில் நீங்க சொன்ன மாதிரி கட்டப்படல அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. உடனே முன்னாள் அமைச்சர் சக்கரபாணி எந்திரிச்சு சொல்றாரு ஒரு விஷயத்த, தமிழ்நாட்டில் 54 இடங்கள்ல நெல் சேமிப்பு கிடங்கு கட்டப்பட்டிருக்கு, உங்க இஷ்டத்துக்கு நீங்களும் கதை அடிக்காதீங்கன்னு சொல்றாங்க. அதாவது யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய்? அதாவது திமுக தேர்தல் வாக்குறுதிகள்ல கொடுத்த ஒரு விளக்கம் ஒன்று இருக்கு. திமுக தேர்தலில் வென்று ஆட்சி காலங்களில் எதை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவோம், ஒரு ஸ்கீம் நம்ம கொண்டு வரோம்னா அந்த ஸ்கீம்ல நம்ம என்ன சொல்றோங்கிறது எக்ஸ்பெரிமெண்ட் ப்ராக்டிக்கலா ஆயிருக்கணும்ல. அங்க ப்ராக்டிக்கலா ஆகாததை தாவேக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்ப எந்த இடத்துல வந்து அவங்க அந்த சேமிப்பு கிடங்குங்கிறது டெக்னாலஜியோட சேமிப்பு கிடங்கு தான் திமுக சொன்னிச்சு. அது என்ன டெக்னாலஜி பயன்படுத்தினீங்க, எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க, அதுதான் அங்கே இல்லைங்கிறதா தேவைக்கு வைக்கக்கூடிய கேள்வி. இப்போ அதற்கு தான் அவங்க கேள்வி கேட்குறாங்க. அந்த பதில் தான் நீங்கள் கொடுக்கலங்கிறத இல்லை. ஆனால் சேமிப்பு கிடங்கே கட்டளைன்ற மாதிரி ரமேஷ் அவர்கள் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். கட்டளைங்கிறதுலாம் ஏற்றுக்க முடியாது, கட்டியிருக்காங்க, மாற்றுக்கிறது கிடையாது. 54 இடங்களை கட்டி, ஆனால் அவ்வளோலாம் இருக்குமான்னு தெரியல. அதை சொல்லியிருக்காரு அவர், கட்டியிருக்காங்க, மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ திருச்சியில் வந்து வயலூர் அந்த போகிற பகுதியில் இருக்குது. திருச்சி டு அந்த கரூர் டு திருச்சி போகிற வழியில் ஒரு சேமிப்பு கிடங்கு கட்டாங்க. பட் அதனால் யூஸ் இல்லாமல் நிலையில் இருக்குது. என்னன்னா உங்களுக்கு அந்த சேமிப்பு கிடங்களுக்கு வண்டிகள் போயிட்டு வர அந்த பாதைங்கிறது இருக்குல்ல, ஒத்தேடி பாதை, அந்த இடத்துல நீங்கள் கட்டும் போது என்ன மாதிரியான பேக் ஃபயர் இருக்கும், அந்த ஊர் மக்களுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் இருக்குது. லாரிகள் இரவு நேரத்தில் போவோம், பகல் நேரத்தில் போவோம், ஸ்கூலுக்கு பள்ளி குழந்தைகள் போவோம், அது ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது, கிடங்குல நீங்கள் சொன்ன அந்த கட்டமைப்பு வசதிகள் இருக்காங்கிறது தான் கேள்வி. இப்போ ஓட்டுநர்களுக்கான அந்த ஓய்வு வசதி அதெல்லாம் செஞ்சுருக்கீங்களா? டெக்னாலஜி கூட கூடிய அந்த சேமிப்பு கிடங்குல எத்தனை லோடு வருது, எத்தனை லோடு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், எத்தனை லோடு இம்போர்ட் பண்ணுறோங்கிறத நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அது செஞ்சுருக்கீங்களா?
கைரேகை திட்டம் ஊழியர்களுக்கு வருவதற்கான வருகை பதிவுக்கு கைரேகை திட்டம் சொன்னீங்க, அது இருக்கா? இந்த குற்றச்சாட்டை ரமேஷ் வைக்கிறாரு. ஸோ அதுதான் இங்க நடந்திருக்கா நடக்கலையா தான் கேள்வி. அது நீங்க சொல்லவே இல்லையா, பதில் சொல்லவே இல்லையா? சரியான பதிலை திமுக சொல்லியிருந்தா பிரச்சனை கிடையாது. திமுக இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க என்னடா தாவேகா வந்ததுல இருந்து குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. இதை திசை திருப்பும் விதமாக நகைச்சுவையாக கொண்டு போகுது திமுக. திமுக இதுவரைக்கும் சட்டசபையில நகைச்சுவையாக பெருமிடங்கள்ல பேசினது இல்லையா? நீங்க ரொம்ப ரிலாக்ஸா இருக்கீங்க, நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கீங்கன்னு சொல்றாரு அவர் தாவேகாவை பார்த்து. ஏன்னா இவங்க கொள்ளையடிக்கல, அதான் விஷயம். இவங்க உடனே கொள்ளைன்னு, ஏன்னா திமுக அமைச்சர் ஆகிட்டாங்கன்னா அவ்வளவு பதட்டம் இருக்கு. ஆதரவா நீங்க பேசுங்க, அது உங்களுடைய கருத்து, நான் ஏத்துக்க போறேன். நான் என்ன சொல்றேன், பண்ணலையாங்கிறது தான் கேள்வி. முறைகேடு நடக்கலையா? அறப்போர் இயக்கம்னு ஒண்ணு இருக்கு. வெப்சைட்ல போனீங்கன்னா 21ல இருந்து 25 வரைக்கும் திமுக ஆட்சியில் இருக்கும் போதே குற்றச்சாட்டுகளை அவங்க வச்சாங்க. புகார் மனுக்கள் இன்னும் இருக்கு, நீதிமன்றங்கள்ல வழக்கு இருக்கு, டிவிஎஸ்சில வழக்கு இருக்கு, இடியில வழக்கு இருக்கு. போட்டது நான் யாசரோ கிடையாது, அறப்போர் இயக்கம். அதற்காக விசாரணை வலயத்துக்குள்ள திமுக முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க. அப்ப அது ஊழலா கொள்ளையா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. முறைகேடு தானே அது. அப்ப அந்த முறைகேடை வெளிப்படையா சட்டமன்றத்தில் எப்படி திமுக உறுப்பினர்கள் ஒத்துக்குவாங்க? ஆமா நாங்க பண்ணிருக்கோம் அப்படிமா சொல்லுவோம். அதனாலதான் நகைச்சுவை இன்னைக்கு சட்டமன்றம் போய். ஆமா, அது கேள்வி. இப்ப சக்கரபாணி சொல்றாரு, அதை சொல்லிட்டீங்களே இதை சொல்லிட்டீங்களேங்கிற, அதை பண்றோம் இதை பண்றோம் தாவேகா சொல்லிட்டோம்னு சொன்னாங்க. ஆனா செய்யலேங்கிறாங்க. 10 லட்சம் கோடி கடன் வச்சிங்களே, அதை பத்தி யாராவது பேசுறீங்களா? 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. இப்ப இவங்க 10 லட்சம் கோடி கடன் வைப்பதற்கு முன்பு திமுகல இவ்வளவு நிதி இருக்கு, தமிழ்நாடு அரசுல இவ்வளவு நிதி இருக்குன்னு சொல்லி திமுகவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிந்தும் முதல் பட்ஜெட்ல ஏன் அள்ளி கொடுக்கணும் திமுக அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப தாவேகா அதை திட்டமிட்டு ஒரு செயல் வடிவம் கொடுத்து அதை சரியாக அணுகும் போது திமுகனால எதிர்த்து கேள்வி கேட்க முடியல. அங்கதான் சிக்கல் இருக்கு. தாவேகா எடுத்த உடனே 2500 ரூபா கொடுத்துட்றோம், 6 சிலிண்டர், ஒரு குடும்பத்திற்கு 6 சிலிண்டர் சொல்லியிருக்காங்க. சராசரியாக கேஸ் இணைப்புங்கிறது எவ்வளவு இருக்கு? ஒவ்வொரு குடும்பமும் 2ல இருந்து 3 கனெக்ஷன் வாங்கி வச்சிருக்காங்க. 6 சிலிண்டர்னா எவ்வளவு மதிப்பு? 2500 ரூபாங்கிறது எவ்வளவு மதிப்பு? கொடுத்துட்டாங்க, வாக்குறுதி மாற்றுறது கிடையாது. அது செய்வோம்னு சொல்லி டைம் பீரியட் கேட்டாங்கல்ல, அதோட விட்டுறணும்ல. நீங்க அதை கொடுக்கல, இது கொடுக்கல, வேளாண்மைக்கு அது கொடுக்கல. இன்னைக்கு எல்லாமே முதல்வர் ஓகே சொல்லிட்டாரு. இன்னைக்கு கரும்புக்கு மெட்ரிக் டன்னுக்கு 136 ரூபா தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறை விஜய் அறிவிச்சிருக்காரு. இதற்கு திமுக பதில் என்ன? இல்ல அதான் அவங்க சொல்ற கரும்பு சாகுபடின்றது குறைஞ்சிருக்கா கடந்த 5 வருஷத்துல திமுக? ஆமாங்க, குறைஞ்சிருக்குங்க. தமிழ்நாடு சர்க்கரை ஆலைகள் எத்தனை இருந்துச்சு, எத்தனை மூடப்பட்டுச்சு, அதை சொல்லுங்க திமுகவை. சும்மா என்ன மக்களை ஏமாத்திருக்கீங்களா? இஏடி பேரின்னு சொல்லி ஒண்ணு இருந்துச்சு, தனியார் நிறுவனம். அது அரியலூர்ல இருக்கு. திருச்சி டு கரூர் போகக்கூடிய சாலை, பெட்டாவத்தலைங்கிற ஒரு ஊர்ல ஒரு சுகர் ஃபேக்டரி இருந்துச்சு. நாமக்கல்ல ஒரு சுகர் ஃபேக்டரி இருந்துச்சு. அதெல்லாம் என்ன ஆச்சு? அம்மா சிமெண்ட்னு அந்த அம்மா ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அந்த சிமெண்ட்டுக்கு நீங்க கொடுத்த இம்பார்ட்டன்ட் என்ன திமுக? அதுக்கு பதில் சொல்லுங்க. சர்க்கரை ஆலைகள் எவ்வளவு புதிதாக உற்பத்தி ஆனது சொல்லுங்க. புதிய சர்க்கரை ஆலைகள் தமிழ்நாடு அரசு கட்டியது எவ்வளவு எண்ணிக்கை சொல்லுங்க. கரும்பு சாகுபடி சரியா இருந்தா ஆலைகள் உற்பத்தி அதிகமா இருக்கும்ல. ஆமா, ஏன்னா அந்த பாயிண்டே குறிப்பிட்டாங்க. 100% இருந்து 30% ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 70% லாஸ் ஆயிருக்கு. ஆமாங்க, கரும்பு உற்பத்தியில முறைகேடு. கரும்புகளுக்கு சரியான கொள்முதல் விலையை கொடுக்கல, சாகுபடி விலையை நீங்க கொடுக்கல, உரத்துல முறைகேடு. புரியுதா? விவசாயிகளுக்கு அரசு கொடுக்கக்கூடிய மானிய உரங்கள்ல முறைகேடு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும் விவசாயிகள்? கரும்பை எங்க கொண்டு போறோம்? எவன் எனக்கு கொள்முதல் அதிகமா கொடுக்கணும்னா அந்த நிறுவனத்துக்கு தானே கொடுப்பான். இன்னைக்கு நீங்க உதாரணத்துக்கு ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட்லாம் நீங்க ஆர்டர் எடுத்தீங்கன்னா சுகர் கம்பெனி கூட லெவல போய் பாருங்க. நீங்க சுகர்னு போட்டு பாருங்க, எத்தனை நிறுவனங்கள் வருது பாருங்க. நீங்க சரியாக கரும்பு இது பண்ணிருந்தீங்க, இன்னைக்கு ஆன்லைன்ல சர்க்கரையை தமிழ்நாடு அரசே வித்திருக்கலாமே. ஏன் இத்தனை நிறுவனம் வருது? முகம் தெரியாத வட மாநிலத்துடைய நிறுவனங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு. அப்ப அந்த லெவல்ல கொண்டு போய் விட்டது உங்களுடைய ஆட்சி, திமுக அதிமுக ஆட்சி. அதை பத்தி நீங்க பேசவே மாட்டீங்க. இதை பத்தி கேட்டவொன்னா டக்குன்னு சொல்றாங்க விவசாய கடன் தள்ளுபடின்னு ஒண்ணு நீங்களா இது அறிவிச்சுட்டு மக்களுக்கு ஆசையை தூண்டுற ஒண்ணுன்னு சொன்னாங்க. அது நீங்க பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்க, கேவலமான ஒரு விஷயம். இப்போ ரெக்ஸ் உங்களுக்கு ஒரு 2 கோடி ரூபாய் கடன் இருக்கு, வெளியே வந்து நீ அதை எப்படி சொல்லுவ? கடன் இருக்கு, 2 கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு தான் சொல்லியா. ஆனா இவங்க எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? 10 லட்சம் கோடி கடன். நாங்க முன்னாடியே சொல்லிட்டோம், தாவேகா முன்னாடி. இது மகிழ்ச்சியான விஷயமா? இதுனா உங்களுக்கு சந்தோஷம் பெருமை கிடக்கு. 10 லட்சம் கோடிங்கிறது தாவேகா சொல்றதுக்கு முன்னாடி நாங்க சொல்லிட்டோம். அதுல ஒன்னா பெருமையா? உங்க பணமா? இப்ப அமைச்சருக்கு கடன் இருக்குன்னா அது வெளியே வந்து இப்படி சொல்லுவாங்களா? எனக்கு இவ்வளவு கடன் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல ஆனா சொல்றாங்க 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்லி எதுக்கு விவசாய கடன் தள்ளுபடி அறிவிச்சீங்கன்னு கேக்குறாங்க. சொல்லிட்டாங்க. விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு? பதவி ஏற்கும் போதே எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நான் செய்யறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு சட்டமன்றத்தில் என்ன சொல்றாரு? நிதிநிலை மோசமா இருக்குங்கிறத பதிவு செய்யறாரு. நிதித்துறை செயலாளர் என்ன சொன்னாரு? கடன்களை குறைக்க முடியும், கடனிலை அடைக்க முடியாதுங்கிற பதிவு சொல்றாரு. அடைக்க முடியாதுன்ற வார்த்தையை சொல்றாரு. 50 வருஷத்துக்கு அடைக்க முடியாதுன்னா கடன்களை குறைக்கலாம், அடைக்கிறதுல பிரச்சனை இல்லை, கம்ப்ளீட்டா முடியாது, குறைக்கலாம். அந்த விஷயத்தை பதிவு செய்யறாருல. திமுக கடந்த முறை எங்கேயாவது அது நீங்க வெளிப்படையா சொன்னீங்களா?
ஏன்னா சொல்ல முடியாது, உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா தமிழ்நாடு அவங்களுக்கு சொந்தம், திமுகவுக்கு சொந்தம். அப்படிதானே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க எல்லா திட்டத்தையும். தமிழ்நாடுடைய வளர்ச்சி திட்டம் இங்க பேரை மாத்திட்டாங்க. நீங்க வச்சதெல்லாம் என்ன? நான் முதல்வன், கலைஞர் நூலகம், கலைஞர் படைப்பகம், நீங்க தானே வச்சீங்க. அது எதை குறிப்பிது? ஏதாவது நீங்க குடும்பத்துடைய பேரை நீங்க வச்சுக்கலாம். இங்க வெற்றின்னு பொதுவான பேர் வைக்கிறாங்க, அதுல என்ன தப்பு இருக்கு? வெற்றின்றது பொதுவான பேருன்னா எனக்கு வெற்றினா என்ன நீங்க சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகம்ன்றது என்னது எனக்கு? அதாவது பேசலாம். இப்ப கலைஞர் பேரை எடுத்ததுக்கு நீங்க வந்து இது கலைஞர்ங்கிற பேர் எதை குறிக்குது? கலைஞர் அவர்கள் பேர் திமுக குறிக்குது, இதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா வெற்றின்ற பேரு பொதுவான பேருன்னு சொல்றதே சொல்றேன். அம்மா குடிநீர்னு கொண்டு வந்தாங்க, அம்மா சிமெண்ட்னு கொண்டு வந்தாங்க, அம்மா மருந்தகம் கொண்டு வந்தாங்க, அம்மா நூலகம் கொண்டு வந்தாங்க, அம்மா மினி பிருந்து கொண்டு வந்தாங்க, அம்மா உணவகம் கொண்டு வந்தாங்க. எல்லா திட்டத்துக்கும் அம்மான்னு வந்துச்சுல, அந்த அம்மா எதுக்கு குறிக்குது சொல்லுங்க? உச்சநீதிமன்றம் சொன்னிச்சு, சொல்லுங்க. பொதுவா தாய்மையை குறிக்கிறது அம்மா. சரி, இப்ப வெற்றி திட்டம் மாத்திட்டாங்கல்ல, போய் வழக்கு தொடருங்க. நீ திமுக வழக்கு தொடர சொல்லுங்க, எந்த முகாந்திரமும் இருக்காது. வெற்றிங்கிறது பொதுவான பேரு, எல்லாத்துலயும் வெற்றி அடையணும், அதனால வெற்றின்னு வைக்கிறாங்க. பொதுவான பேர் தானே. எப்படி முதல்வன்? நான் முதல்வன், அங்கதான் சிக்கல். சரி, முதல்வன் சிக்கல் கிடையாது, நான் முதல்வன். அதுல போட்டோல யாரு இருந்தா? ஸ்டாலின் இருந்தார். ஒரு லோகோவை கட்டமைக்கும் போது தம்பி, ஒரு லோகோவை கட்டமைக்கும் போது அந்த லோகோவே அந்த நிறுவனத்தை பற்றி சொல்லும். இது யதார்த்தமா தெரிஞ்சது தானே வேர்ல்டு வைடு. அதுல என்ன நான் முதல்ல என்ன பெருமை இருக்கு? பொதுவான பேர், பொதுவான பேர். அங்க அவர் விஜயுடைய முகமோ இல்ல அமைச்சர் பெருமக்களுடைய முகமோ இல்ல தாவேக்காவுடைய அந்த சின்னமோ பொறிக்கப்பட்டாதான் தவறு. ஆனா அது சம்பந்தமா இல்லையே, வெற்றின்னு சொல்லிட்டாங்க, சிவப்பு மஞ்சளா இருக்கு. ஏன்னா நேற்று ஆலுஷா நவாஸ் கூட குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு, என்ன பண்ணா எல்லாத்துக்கும் பேர் மாத்துறது முக்கியம் இல்ல, அதாவது வந்த உடனே கலைஞர் பேர், கலைஞர் இந்த தமிழுக்கும் இந்த நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு செஞ்சான்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். கலைஞர் உரிமை தொகை கலைஞர் கலைஞர்ன்றது மாத்தினா மட்டும் நீங்க வெற்றி பெற்ற மாட்டீங்க அப்படின்னு கேட்குறேன். இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், ஆலூர் ஷானவாஸ் அரசியல்ல வந்து மூத்த அரசியல்வாதி, மாற்றுக்கிறது கிடையாது. அவரு இப்போ திமுகவுடைய மனநிலையிலிருந்து பேசுறாரு. அவரு கொண்டிருக்கக்கூடிய கொள்கைங்கிறது விசிகா கொள்கை, அம்பேத்கருடைய கொள்கை. அந்த கட்சியை திமுக காரங்களா காரி தூப்புனாங்க, விஜய் கூட வராருன்னு சொல்லி திருமாவை. அப்பெல்லாம் ஆலூர் ஷானவாஸ் எங்க போனாரு? பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அப்ப நீங்க உங்க அண்ணன் திருமாவோட நாங்க இத்தனை ஆண்டுகள் பயணிக்கிறோம் அப்படின்னா, நீங்க திருமாவளவனுக்காக உங்களை அந்த கட்சியை குறித்து கேள்வி, அதாவது கேலி கூத்தாக விமர்சனம் வச்சது திமுக. அப்பெல்லாம் இவர் எங்க போனாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இருங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன். கலைஞர் உரிமை தொகைன்னு சொல்லி பேசுறாருல, அந்த கலைஞர் திமுகவுடைய நிதியிலிருந்து ஏதாவது கொடுத்தாராங்கிறதான் கேள்வி. தமிழ்நாடு மக்களுடைய வரி பணத்தில் தமிழ்நாடுடைய வளர்ச்சி பணிகளை தமிழ்நாடு அரசு செய்யும் போது தனிநபருடைய விளம்பரங்கள் ஏன் வருதுங்கிறதா இங்க கேள்வி. திமுகவுடைய பணத்திலிருந்து நீங்க கொடுக்குறப்ப யாரும் உங்களை இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்களே, தாராளமா நீங்க பண்ணலாமே. திமுகவுடைய அமைச்சர்களுடைய படங்கள்ல இருந்து நீங்க பண்றப்ப யாரும் உங்களுக்கு குறை சொல்லவே மாட்டாங்களே, தாராளமா பண்றப்ப. இது கூட தெரியாம ஆலூர் ஷானவாஸ் எப்படி பேசுறாரு? என்ன தகுதி இருக்கு திமுகவுக்கு தான் கேள்வி. அப்ப நான் எனக்கு இருக்க, ஆலூர் ஷானவாஸ் சொன்னாரு, கவர்ச்சிகளை பத்தி பேசுறாரு, திரை கூத்தாடிகளை பேசுறாரு. கடந்த முறை 5 ஆண்டுகள்ல திமுக நடத்திய பொதுக்கூட்டங்கள் எவ்வளவு? சேகர்பாபு நடத்தினாரு, மா சுப்பிரமணியன் நடத்தினாரு, கொண்டு வந்தது எல்லாமே திரை கூத்தாடி தானே. அப்ப ஆலூர் ஷானவாஸ் கோமாலா இருந்தாரு, எங்க போன ஆலூர் ஷானவாஸ் எங்க போனாரு சொல்லுங்க? இல்ல, அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, கொண்ட கொள்கை மனதில் வைத்துக்கணும், திடீர்னு பதவி கிடைக்குதுன்றதுக்காக வாழ்த்தி பேச முடியுமான்னு கேக்குறாரு. கிட்டத்தட்ட அவர் விஜய் அவர்களை வாழ்த்தி பேசுறதா சொல்றாரு. நீங்க சரியான ஞானி தானே, கரெக்டா திறவுகோல்ல நிக்கிறீங்க தானே, நியாயம் எங்கதோ அங்கதான் நினைப்பீங்களே. வேங்கை வயலுடைய அந்த சம்பவம் நடந்துச்சுல, அதுல ஆலூர் ஷானவாஸ் சொன்ன நிலைப்பாடு என்ன? அன்றைக்கு நீங்க எம்எல்ஏ தானே, நாகப்பட்டினத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் தானே, குறைகளை சொல்லுங்க, திமுக பத்தி பேசுங்க. முதல்வர் போக வேணா, அதுல சிக்கல் இருக்கு, ரைட்டு. உதயநிதி ஸ்டாலின் போயிருக்கலாமே, அமைச்சர்கள் போயிருக்கலாமே, ஏன் போகல? கேள்வி வருது இல்லைங்க. நீங்க கொண்டிருக்க கொள்கையினால மாத்தி பேச முடியாதுன்னா அதுவும் கொள்கை தானே. உங்களுக்கு அம்பேத்கர் என்ன சொல்லி கொடுக்குறாரு? சமூக நீதி சொல்றாரு. சமூக நீதிக்கு ஒரு பெரும் ஆபத்தை விளைவிக்கும் விதமாக வேங்கை வயலில் நடந்துச்சு. அன்றைக்கு திரும்பவே போகக்கூடாதுன்னு சொன்ன அழுத்தம் யார் கொடுத்தா? அதை வெளிப்படையா பேச சொல்லுங்க ஆலூர் ஷானவாஸ். சிம்பிளா இந்த ஒரு மேட்டருக்கு அவரை பதில் சொல்ல சொல்லுங்க, வேற எதுக்கும் பதில் சொல்லணும், வேங்கை வயலுக்கு மட்டும் பதில் சொல்ல சொல்லுங்க. அவர் விசிகால இருக்காரா திமுக இருக்காரான்னு தெரியல, திமுக பேச்சாளர் போல பேசுறாரு. புரியுதா உங்களுக்கு? நீங்க இந்த அதிகாரிகளுடைய ஒரு விஷயத்தை ஆலூர் ஷானவாஸ் பேசுறாரு. அதிகாரிகளுக்கு பணி முடிஞ்சு மீண்டும் ஆண்டு நீட்டிப்பு கொடுத்தாங்க வேலை வாய்ப்புல. சில அதிகாரிகள் ரிட்டையர்மெண்ட் ஆயிரும், மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு, மேலும் 1 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. இந்த அறிக்கையெல்லாம், இந்த தகவல்கள், இந்த ஆர்டர்லாம் வந்ததுல திமுக ஆட்சி காலத்துல தான். இதை பத்தில ஆலூர் ஷானவாஸ் பேசலையே. ஏன் அவர்களுக்கு அப்புறம் இளைஞர்களே யாரும் இல்லையா? இளைஞர்களுக்கே வழி விட மாட்டீங்களா? கேள்வி வருதுல. உங்களுக்கு 8 சீட்டுங்க விசிகாவுக்கு, தேமுதிகவுக்கு 10 சீட்டுங்க.
இதுக்கே வித்தியாசத்தை சொல்லுங்க முதல் திமுக இதுக்கு வித்தியாசம் சொல்லுங்க. உங்க கூட பயணிக்கிறாரு திருமாவளவன், அவருக்கு 8 சீட்டு தான் கொடுத்தீங்க. எங்க இருந்தோ வந்த ஒரு அம்மா, அதாவது பாஜக கொள்கையில இருந்த அந்த அம்மா, அதிமுக கொள்கையில இருந்த அம்மா, உங்களுக்கு நேர் திசையில எதிர்க்கக்கூடிய அந்த அம்மா வந்த உடனே 10 சீட்டு வாங்கினாங்களே, எந்த அழுத்தத்தின் அடிப்படையில் வாங்கினாங்க? தார்மீக அடிப்படை முகாந்திரம் இருந்தா ஆளுநர் சனவசுக்கு சவால் சொல்லுங்க. ஏன்னா யாருமே பேச மாட்டாங்க. திரைக்கு முன்பு ஒன்று, திரைக்கு பின்பு ஒன்று. 4 செவருக்குள்ள நடக்கக்கூடிய திமுக அரசியல் வேற. நீங்க வெளிப்படையா மேடையில திமுகவுக்கு முட்டு கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா நீங்க திமுகவாதியாக ப்ரொஜெக்ட் ஆயிட்டீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப நீங்க விசிகாவுடைய திருமாவளவனுக்கு நீங்க போகக்கூடிய திமுக மேடைகளுக்கு போறீங்க, நீங்க விசிகால இருக்கீங்க, ஒப்புதல் வாங்கினீங்களா? ஆனா இந்த அழைப்பு வந்துச்சு, நான் போறேன், இதுதான் பேச போறேன் சொன்னீங்களா? நீங்க விமர்சனமாய் கிடக்கு. அப்ப முழு பொறுப்பு யார் ஏத்துக்குவா? விசிகா தானே ஏத்துக்கும். அப்ப கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி நீங்க செயல்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்கும்போது, ஒரு தலைவர் ஒரு மேல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவருக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அதான் ஒரு அரசியல்வாதிக்கு அழகு. நீங்க எங்க கட்டுப்பட்டீங்க? அப்ப இத்தனை கேள்விகள் வருது. நம்ம இதுல டைவர்ட் ஆகி வேற போயிருவோம். அப்போ நம்ம இதுக்குள்ள வந்துருவோம். ஏன்னா முட்டு கொடுப்பதை பத்தியே ஒரு சின்ன இது நடந்துச்சு. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொன்னா இந்த ஆட்சியில எது நடந்தாலுமே முட்டு கொடுத்துட்றாங்க, முதல்ல வந்து ஆக ஓகோ அப்படி இப்படின்னு முட்டு கொடுத்துறாங்க. அது அவை குறிப்புல இருந்து நீக்கியுமே திரும்பி மீண்டும் ஒரு முறை எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருந்தாரு, முட்டு கொடுத்துறதுல இந்த ஆட்சி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. உண்மையிலே முட்டு கொடுக்கறதுல இந்த ஆட்சி போயிட்டு இருக்கு. எந்த அடிப்படையில முட்டு கொடுக்குறாங்கன்னு தான் கேள்வி. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம்பவம் சொல்றேன். சோளிங்கர் எம்எல்ஏ வந்து பத்திரிகையாளர் தாக்கிட்டாருன்னு சொல்லி தாக்குன வீடியோ நீங்க பாத்தீங்களா? வெளியே வந்துச்சா? எங்கேயும் வரல. கை ஓங்கின ஒரு வீடியோ வந்துச்சா? அது வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் வந்து மைக்கெல்லாம் வாங்கிட்டு அவன் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி, அதாவது அவனோட பேஜுக்கு நடந்தது. அதுக்கு அவர் ரொம்ப பழகின தம்பி போடான்னு சொல்லி திட்டார். ரைட்டு, ஓகே. செய்தியாளர் தாக்கின வீடியோ எங்கேயாவது வந்துச்சா? சரி, வராத ஒரு வீடியோக்கு சரி பாதிப்படைஞ்சிட்டாங்க, மாற்று கருத்து கிடையாது, அவர் மேலே நடவடிக்கணும், அதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம். அப்போ நீங்கள் அங்கே நடந்த ஒரு சம்பவத்திற்கு பத்திரிகையாளர் மன்றத்தில் மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே போராட்டம் நடத்துனாங்களா? அது நடந்ததுக்கு அப்புறம் இப்போ சமீபத்தில் உதயநிதியுடைய கைது நடவடிக்கைக்கு சென்னையிலேருந்து ஒரு டீம் போச்சு. இந்த சேனல் பேரே சொல்லலாம், தப்பு கிடையாது. நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டர் போனாங்க. முடிஞ்சு அவர் ரிட்டர்ன் வந்து வந்துட்டார் சென்னைக்கு. யாரே உதயநிதியே வந்துட்டார். நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டர் திருச்சியில் திமுக குண்டர்கள் அடித்து தாக்குனாங்களா இல்லையா? ஆமாம், அது வீடியோட சேனல்லே போட்டிருந்தாங்க. தாக்குனாங்களா? தாவேகாவுக்கு எதிராக நீங்கள் பேசுனீங்களா? நியூஸ் தமிழுக்காக எங்கே போராடவே இல்லை யாரும்? செய்தியாளர் தானே, ஏன் யாரும் போராடல? இதுக்கு பேர் தான் முட்டு கொடுக்கறது. புரியுதா? நியாயத்தின் பக்கம் நிற்கிறது நடுநிலை, இதுக்கு பேர் தான் முட்டு கொடுக்கறது. அப்போ நீங்கள் திமுக செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் நீங்கள் முட்டு கொடுத்துருவீங்க. திமுகவுடைய ஆதரவாளர்களை சொல்கிறேன், இவங்க பத்திரிகையாளரும் கிடையாது, திமுகவுடைய நடுநிலை ஆட்களும் கிடையாது, இவங்க எல்லாம் முழுமையாக திமுகவுடைய ஆதரவாளர்கள். நான் இப்படி சொல்கிறேன். அப்போ எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கும் கடந்த 5 ஆண்டுகள் உங்களுக்காக இவங்கெல்லாம் முட்டு கொடுத்தாங்களே, அப்போ எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துடைய பதில் என்ன? இதுதான் சிம்பிள். நான் கேட்க வேண்டியது, முட்டு கொடுக்கறது யாருக்குங்கிறது வெளிப்படையா மக்களுக்கு தெரியுங்க. முட்டு கொடுத்தனாலதான் இன்னைக்கு திமுக தோல்வி. இதே முட்டு கொடுத்த எல்லாம் பேசினாங்களே, தாவேக்கால ஒரு கட்சியே கிடையாது, தாவேக்கால ஒரு ஆளே கிடையாதுன்னு எல்லாருமே பேசினாங்களே. அதற்கு சாட்சி தாமோன் தோத்தருக்கு பின்பு மேடையில பேசினாரு. இதுக்கு மேல என்னங்க முட்டு கொடுக்கறதுக்கு? முட்டு கொடுப்பதற்கு முழு முட்டுவே திமுக தான். 5 ஆண்டுகள் விவசாயிகள் அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. எங்கேயாவது ஒரு போராட்டம் பண்ணாங்களா? சொல்லுங்க. நீங்க பாட்டுக்கு போற போக்குல பேசி ரீல்ஸ் கலெக்டர் ஆபீஸ்ல வெளியே பட்டினி போராட்டம் நடத்தினாங்க. காவேரி முக்கொம்பு அணையில முழுகிற அளவுக்கு போராட்டம் பண்ணாங்க. அதே போல எலி கடிச்சு போராட்டம் பண்ணாங்க. அதெல்லாம் இப்ப எம்ஆர்கே இதெல்லாம் வந்து 1900 கிமு முன்னாடியே வச்சுக்கலாம். இதெல்லாம் அங்க நடந்த போராட்டம். எல்லாம் கோமா இருந்தாங்களா? நான் கேட்கறேன், வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு? இன்றைக்கு யார் திமுக ஆட்சியில இருந்த விவசாய சங்கத்தினர் யார் போராடினாங்களோ இன்னைக்கு சட்டசபையில வந்து விஜய் கொடுத்த இந்த வேளாண் பட்ஜெட் வரவேற்கத்தக்கது புகழ்ந்துட்டு போறாங்க. ஒரே ஒரு குறையை தவிர, முழு கடன் தள்ளுபடியை தவிர. அதை செய்யற வாக்குறுதி கொடுத்திருக்காருன்னு விவசாய சங்கத்தினர் போராடினாங்க. திமுகவை எதிர்த்து போராடினவங்க இன்னைக்கு தாவேகாவை எதிர்த்து புகழ்ந்து தள்ளிட்டு போறாங்க. இதுதான் ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் நம்ம சொல்ல வரோம். புரியுதா உங்களுக்கு? எந்த தார்மீக முகாந்திரமும் இல்லாமல் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொல்வதை எப்படி ஏத்துக்க முடியும்? இல்ல, அவர் பாஜகவுக்கு எதிராக போராடின போராட்டத்தை எல்லாம் திமுகவுக்கு எதிராக திருப்பி விடாதீங்கன்ற ஒரு வார்த்தையும் சொல்றாரு. அது மத்திய அரசுக்கு எதிராக போராடின விவசாயிகள் போராட்டம்ன்றதையும் சொல்றாரு. இல்லங்க, இவங்க அதாவது இவங்களுடைய முகத்திரை வந்து கிழிஞ்சிருச்சு ரெக்ஸ். இப்ப இவங்க சட்டமன்றத்திலே முட்டு கொடுத்துட்டு தான் உட்காந்துருக்காங்க. புரியுதா? பட்ஜெட்ல தாக்கல் பண்ணாங்க,
தமிழ் தாய் வாழ்த்துக்கு எல்லாமே பண்ணாங்க. எந்த இடத்துல குறை இருக்கு இது வரைக்கும் 60-70 நாட்கள்ல திமுக கொடுத்த குறைகளை சொல்லுங்க தான் நம்ம சொல்ல வரோம். பட்ஜெட்ல 44,000 கோடி கல்விக்கு ஒதுக்கி 2,000 கோடி குறைவா ஒதுக்கிட்டாங்க. 2,000 கோடி குறைவா ஒதுக்கி, இதுதான் திமுக நிலைப்பாடு. 44,000 கோடி எதுக்கு செலவு பண்ண போறாங்க? இந்த தப்பான செலவு பண்றாங்க. திமுக சொன்னுச்சா எங்கேயாவது? ஸ்போர்ட்ஸுக்கு 1051 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஏன் 1051 கோடி ஒதுக்குனீங்க? எதுக்காக செலவு பண்ண போறீங்க? அந்த புள்ளி விவரங்கள் வந்துருச்சு இல்ல, இது தவறா செலவிட போறாங்க. அந்த மாதிரி குறைகள் இருக்கா சொல்லுங்க? எங்கேயுமே குறைகள் இல்ல, அதுதான் சிக்கல் இங்க. புரியுதா? நெல் கொள்முதலுக்கு ஊழல், முறைகேடு. இவர் உணவு வழங்கல் துறை அமைச்சர் வெங்கட்ராமன் குறை சொன்னாரு. அதற்கு திமுக மறுபதில் என்ன வந்துச்சா? ஏவா வேலுவே ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிறாருங்க. 19,000 கோடி கடனை நிதித்துறை செயலாளர் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப ஒத்துக்கிறீங்கல்ல? அது தவறுதலா ஒன்றுன்னு தெரிஞ்சனால தானே நிதித்துறை செயலாளர் தமிழ்நாட்டிற்கு ஆபத்துன்னு தெரிஞ்சனால தானே அதை கேன்சல் பண்றாரு. அப்போ உங்க இஷ்டத்துக்கு நீங்க அள்ளிடுவீங்க. அதுல ஒரு பெருமை வேற. என்ன பெருமை? ஏன்னா இது அவங்க பணம் கிடையாது, மக்கள் பணம். இந்த மக்கள் தானே கஷ்டப்பட போறாங்க. நம்ம பாட்டுக்கு அள்ளி விடுவோம். அப்ப தாவேக்கா வந்ததுக்கு அப்புறம் அது குறைக்கிறாங்க. தாவேக்கா கொடுத்த பட்ஜெட்ல மக்களுடைய வரி செலுத்தும் முறை குறைஞ்சிருக்குங்க. மக்கள் வரி செலுத்தக்கூடிய சூழலே கிடையாது இந்த பட்ஜெட்ல. திமுக முதல் பட்ஜெட்ல மக்கள் வரி செலுத்தக்கூடிய சூழல் இருந்துச்சு. பால் விலை உயர்வு ஏறிச்சே, பெட்ரோல் விலை உயர்வு ஏறிச்சே, அதெல்லாம் நீங்க பேசவே இல்லை. சிலிண்டர் விலை உயர்வு ஏறிச்சே. சிலிண்டருக்கு மத்திய அரசு கொடுத்த மானியத்தை புறக்கணிச்சு தமிழ்நாட்டிற்கு. அதை பத்தி திமுக வாயை திறக்கல. சிலிண்டர் வாங்கினா ஸ்டார்டிங்ல 20 ரூபா 30 ரூபா மானியம் கொடுத்தீங்க. அது அதுக்கப்புறம் அந்த மானியமே ஏறவே இல்லையே யாரை கொண்டையும். அதை பத்தி திமுக எல்லாம் பேசவே இல்லையே. மக்கள் நலன்ல அக்கறை செலுத்தவே இல்லை. அதை செலுத்தாம கார் ரேஸ் நடத்துறது, செஸ் ஒலிம்பியாட் நடத்துறது, வெளிநாடுகளுக்கு சுற்றுலா போறது, இதுதான் நடந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு வாழைக்கு முட்டு கொடுக்கும் திட்டம் சொல்லி இன்னைக்கு தாவேக்க கொண்டது, அதை திமுகவே கொடுத்துருச்சுன்னு சொல்றீங்க. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்தில் அவர் அந்த அறிக்கையை மட்டும் கொடுக்க சொல்லுங்க. கொடுத்ததுக்கான ஆதாரம். ஆமா, அவர் ஆட்சியில தானே கொடுத்தேன்னு சொன்னாங்க, அது கொடுக்க சொல்லுங்க. ஏன்னா கொடுத்தாதான் நீங்க காப்பி அடிச்சு சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கிறேன். 2024 ஒரு மழை பொழிவு வருது. கடலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை வீட்டுக்கு போய் கோரிக்கை வச்சாங்க, முட்டு கொடுக்கும் திட்டத்துக்கு எங்களுக்கு எதுவுமே வரலன்னு சொல்லி. சாட்சி இருக்கு, தினமலர் பேப்பர்ல இருக்கு, இன்னும் இருக்கு. அப்ப உங்களுடைய திட்டம் உங்களுடைய சொந்த தொகுதியிலே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதே கடலூர் மாவட்டத்தில் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தில் ஒரு பேருந்து நிலையம் கட்டப்பட்டு அப்படியே நிக்குது. ஃபுல்லா 4 பக்கம் காம்பவுண்டு, விளைநிலங்களுக்கு உள்ள. அந்த லொகேஷனே மக்களால் அங்கீகரிக்கப்படாத லொகேஷன். இதற்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துடைய பதில் என்ன? அதை இன்ன வரைக்கும் தாங்கி பிடித்தது யார் தெரியுமா? வேல்முருகன். உண்மை அதுதான், வரலாறுங்க. வேல்முருகனால தான் அந்த நின்னுச்சு. இல்லைன்னா திறந்துருப்பாங்க. விளைநிலங்களுக்கு நடுவுல, முந்திரி காடுகளுக்கு நடுவுல பேருந்து நிலையங்க. எங்கேயாவது இப்படி கேள்விப்பட்டிருப்பீங்களா? திருச்சியிலாவது அவுட்டர்ல கட்டினாங்க, பஞ்சப்பூர்ல. இது விளைநிலங்களுக்கு நடுவுலங்க, சொந்த தொகுதியில, குறிஞ்சிப்பாடியில. பேச சொல்லுங்க இவர எம்ஆர்கே, அவர் தான் அந்த மாவட்டத்துடைய அமைச்சராச்சு. பேச சொல்லுங்க. குறைகள் அவ்வளவு இருக்கு ரெக்ஸ். இவங்க எல்லாமே மேக்கப் பண்றாங்க. இந்த தாவேக்கா வந்தோன்னு வெளிப்படையா ஒண்ணு வருது இல்ல, அது ஆபத்தா இருக்கு அவங்களுக்கு. சட்டமன்றத்துல அதுக்கான காரசாரமான விவாதமே இல்லை, அதையும் ஒரு சிரிப்போட தானே கொண்டு போறாங்க எல்லாத்தையுமே. அதுதான் சிக்கலுங்கிறேன், நம்ம பேச முடியாது. அதனால சிரிச்சு தொலைஞ்சிருவோம்னு சொல்லி சிரிக்கிறாங்க. தமிழ் தாய் வாழ்த்துக்கு நீங்க தீர்மானம் இருந்துச்சு. அப்ப திமுக கொடுத்த அறிக்கையில பாத்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்த கோவை செல்லுன்னு சொல்றாரு, ஸ்டாலின் தான் கொண்டு வந்தாரு வச்சாருன்னு சொல்றீங்க. ரைட்டு. தனி தீர்மானத்தை நீங்க ஏன் நிறைவேற்றல? 5 வருஷம் மொழிக்காக தான் நீங்க அந்த பெரிய தியாகிகளாச்சே, தமிழுக்காக தான் நீங்க முன்னுரிமை கொடுக்கக்கூடிய பெரிய தியாகியாச்சே. சொல்ற எல்லாத்துலயும் அவங்க சைட்ல குறை இருக்கு. எங்க கோவை செல்லுன்னு சொல்றாருங்க, தனி தீர்மானம் திமுக எங்க கொண்டு வந்துச்சு? அதை தான் நம்ம கேட்கிறோம். சட்டமன்றத்தில் தமிழ் தாய் வாழ்த்துக்கான தனி தீர்மானம் திமுக கொண்டு வந்துச்சு, டேட்டோட சொல்லுங்க. அதை தான் நம்ம கேட்கிறோம். நீங்க எதுவுமே கொண்டு வரலையே. இன்னைக்கு தாவேக்காவுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தனி தீர்மானத்தை கொண்டு வரும்போது இன்னைக்கு திமுக அதிமுக ஆதரவு தருது இல்ல. அப்ப உங்களுடைய ஆட்சியில நீங்க ஏன் பண்ணலன்னு தான் நம்ம கேட்கிறோம். ஏன் பண்ணலன்னு தான் சொல்றோம். குறைகள் முழுக்க அங்கதான் இருக்கு ரெக்ஸ். அதை ஒத்துக்க முடியாது. இன்னைக்கு எல்லாம் வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு மக்கள்கிட்ட. இன்னைக்கு தாவேக்கா போட்டு உடைக்கிறாங்க. தாவேக்கா இவங்களோட எல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்ணி பேசுறாங்க. அது அவங்களுக்கு பேர் ஆபத்தா இருக்கு. எந்த அமைச்சர்களை தற்கூரின்னு சொன்னாங்களோ அந்த அமைச்சர்கள்லாம் எதிர்த்து இன்னைக்கு கேள்வி கேட்கறாங்க, பதிலடி கொடுக்குறாங்க, ஸ்கோர் பண்றாங்க. இன்னைக்கு அதனால சீனியர்களால பொறுத்துக்கொள்ள முடியல. கேள்வி கேட்டோம் அதுக்கு சொல்றாங்க, தம்பி சாமி அமைச்சர் வந்து டக்குன்னு இதுல நகைச்சுவையா எடுத்துக்காதீங்க. இது நக்கல் நையாண்டி. இந்த சாமி அமைச்சர் இதுல நக்கல் நையாண்டி உண்மையிலுமே. அப்ப உங்களுக்கு என்ன சட்டமன்ற உறுப்பினராக என்ன தகுதி இருக்கு? ஒரு துறையுடைய அமைச்சர் எந்த துறையில இருக்காருன்னு, அமைச்சர் எந்த துறைன்னு கூட உங்களால சொல்ல முடியலன்னா நீங்களா ஒரு சட்டமன்ற உறுப்பினரா? கேவலமா இல்ல? இப்ப தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்களே, தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு முட்டாள்தனம் பண்ணிருக்காங்க பாருங்க அவரை செலக்ட் பண்ணதுக்கெல்லாம். ஒரு தம்பி அவர் சீனியர் அமைச்சர்
குறிஞ்சிப்பாடியில அவருடைய வரலாறு எடுத்தீங்கன்னா தோல்வி இல்லாத சட்டமன்ற உறுப்பினருங்க. ஒரு துறை என்ன துறைன்னு கூட தெரியலங்க, சாமி அமைச்சர்னு நக்கல் பண்றீங்களே, ஒரு இலக்காரமா இல்ல உங்களுக்குலாம், கேவலமா இல்ல? நக்கல்ன்ற முறையில் அவர் பண்ணுங்க நக்கலுங்க. எங்க ரெக்ஸ் உங்களெல்லாம் இப்ப நீங்க தினசரி ஒரு பேருந்துல போறீங்க, இந்த பேருந்துன்னு தெரியாம வேற பேருந்துல ஏறுவீங்களா எடப்பாடி மாதிரி? நீங்க இத்தனை வருஷம் சட்டமன்றம் வரீங்க, நீங்க எம்ஆர்கே பழனிசாமி குறிஞ்சிப்பாடி எலெக்ஷன் கமிஷன் கூகுள்ல போட்டு பாருங்க, தொடர்ந்து 90கள்ல இருந்து தொடர்ந்து தோல்வி இல்லாத சூடாத மன்னன் சொல்லுவாங்க. ஆமாங்க, குறிஞ்சி அப்பேற்பட்டவர் எத்தனை முறை அமைச்சராக இருந்திருக்காரு, எத்தனை துறைகள் இருக்குன்னு கூட அந்த அமைச்சருக்கு தெரியல. அப்படிங்கிறப்ப அது கேவலமான விஷயமா இல்லையா? இது நகைச்சுவைக்கெல்லாம் கிடையாது, இது முற்றிலும் ஒரு கேவலமான விஷயம். ஒரு அமைச்சருக்கு ஒரு துறையே தெரியலன்னா இவர் எதுக்கு அமைச்சராக இருந்தாரு? ஏன்னா அதை நோட் பண்ணி சொல்றாரு. ஏன்னா டக்குன்னு ரீல்ஸ் பேசுற மாதிரி பேசிடுறாங்க, உடனே எடுத்து போட்டு வந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணு. எல்லா குறைகளும் திமுக மேலதான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ரீல்ஸை கொண்டு வந்ததே திமுக தான். ஏன்னா நாங்களா பேசி பேசி வளர்ந்தோம், இவங்களா இப்படி பேசி பேசி இப்ப அழிஞ்சிட்டு இருக்காங்களே இந்த ஜென்சி கிட்லாம். ஒரு உதயநிதி கைதுங்க, உதயநிதி கைது அன்னைக்கு திமுக எம்எல்ஏ கேண்டிடேட்டா இருந்தவர் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல பேட்டி எடுக்கிறாங்க. ஒரு முதலமைச்சரை நீங்க எப்படி சொல்லலாம் சொல்லுங்க? ஒரு பொம்மை முதல்வர் யாரும் கட்டுப்பாட்டுல இருக்காரு, அழுத்தத்தின் பேர்ல இருக்காருன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. தற்கூரி முதலமைச்சர் எப்படி சொல்றீங்க? யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை நீங்க எப்படி தற்கூரி முதலமைச்சர் சொல்றீங்க? இங்கதான கேள்வி. நீங்க சட்டமன்ற வேட்பாளராக எக்மோர் தொகுதியில் நின்று தோல்வி அடைஞ்சீங்க, புரியுதா? அப்ப ஸ்டாலினையோ எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு, ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தாரு, துணை முதலமைச்சராக உதயநிதி இருந்தாரு. எடப்பாடி பழனிசாமியோ இல்ல அதிமுகவினரோ எங்கேயாவது தனிநபருடைய விமர்சனம் வச்சது ஒரு அறிக்கை சொல்லுங்க. பொம்மை முதல்வர் மட்டும் தான் எடப்பாடி சொல்லியிருக்காரு, அதுவுமே தப்பு தான். அது தனிநபருடைய தாக்குதல் கிடையாது, கேவலமா பேசுற கூட கிடையாது. பொம்மை முதல்வர் தான் சொன்னாரு. அதற்கு ஏத்த மாதிரி திமுக பல இடங்கள்ல எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க, அதுல விட்டுருங்க. நான் கேட்கக்கூடிய தாவேக்கா 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க திமுக ஆட்சி காலத்திலே. முதலமைச்சர் விஜய் அவர்களோ இல்ல தாவேக்காவுடைய அன்றைய தலைவர்கள் யாராவது திமுகவை தரைக்குறைவாக இல்ல திமுகவுடைய முதல்வர்களை தரைக்குறைவாக பேசின வார்த்தை இருக்கா? முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சர். இது எப்ப சொன்னாங்க? தேர்தல் பிரச்சாரம். தேர்தல் பிரச்சாரத்தில் நான் சொல்றது முதலமைச்சராக அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது குறை சொன்னாங்களா? அந்த பொசிஷனுக்கான பவரை அவங்க தவறுதலாக பயன்படுத்தினாங்களா? நான் கேட்க கேள்வி அதுதான். அப்போ நீங்க இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காரு, 1,75,00,000 மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, முதல் முறை சட்டமன்றத்தை போறாங்க, எல்லாரும் போய் பெரும் ஆதரவு கிடைக்கும் போது வெளிப்படையாக ஒரு ஊடக விவாதங்கள்ல தற்கூரி முதலமைச்சர்னு சொல்றீங்களே, இது எப்படி ஏற்புடையதாக இருக்க முடியும்? தற்கூரி ஸ்டாலின், தற்கூரி உதயநிதி, தற்கூரி எம்ஆர்கே, தற்கூரி சேகர் பாபுன்னு அதிமுக அன்றைக்கு சொல்லியிருந்தா இன்னைக்கு ஊடகம் எப்படி வெடிச்சிருக்கும் சொல்லுங்க? பெரிய விவாத பொருளாக்கி இருப்பீங்களே. அசால்ட்டா உட்கார்ந்து தற்கூரி முதலமைச்சர் சொல்றீங்க. யார சொல்றீங்க நீங்க? மக்கள் பிரதிநிதிங்க அவரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். நீங்க இன்னும் பேசுங்கன்னு சொல்ல வரேன். நீங்க இப்படி கேவலமா பேச பேச தாவேக வளர்ந்துட்டு இருக்கு. எல்லாத்தையுமே 3 மாசத்தை செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஆதவர்ஜுன் அவர்கள் எந்திரிச்சு சொன்னார். ஏன்னா அத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க, ஆனா நாங்க 3 மாசத்தை எல்லாத்தையும் உடனே செய்யணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. அது உண்மையில் நடந்துட்டு இருக்கா? எல்லாத்தையும் உடனே செய்யன்ற ஒரு இது விஜய் அவர்கள் ஆட்சி பெறுதுன்னா முதல்வன் படம் மாதிரி ஒரே நாள் எவ்ரிபடி எல்லாத்தையும் உங்களை தான் உள்ள தூக்கி வைக்கணும், திமுக தான் உள்ள தூக்கி வைக்கணும். கேவலமா இல்ல? நான் எனக்கு 717 மது கடைகள் மூடி இருக்கு, நீங்க வாங்க இப்ப கேமரா எடுத்துருவாங்க, நான் கொண்டு போய் காமிக்கிறேன். இதே அண்ணா நகர் முழுவதும் நான் கொண்டு போய் காமிக்கிறேன். 717 கடைகள் மக்களுடைய சமூக விரோதிகளுடைய ஆட்டம் ரொம்ப தலைக்கேறின போது நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? மதுவிலக்குத்துறை அமைச்சர் சிறையில் இருந்தாரு. ஏன்னா இலாகா இல்லாத அமைச்சராக அழகு பத்தது திமுக, மக்களை முட்டாளாக்கி அழகு பத்தது திமுக. 717 கடைகளை தாவேக்கா வந்ததுக்கு அப்புறம் இந்த 3 மாதங்கள்ல மூடணுங்கிற சூழல் ஏற்பட்டிருக்குன்னா உங்களுடைய ஆட்சியுடைய அவல நிலை அதுதான் நான் சொல்ல வரேன். இது ஒன்றே சாட்சிங்க. 717 கடைகள் கண்ணுக்கு எதிரே பள்ளிகள் இருக்கும்போது, பொதுமக்களுக்கு இடையே இருக்கும்போது திமுகவுடைய நிர்வாகிகள் லஞ்சமும் கட்டியும் கமிஷனும் வாங்கிட்டு இருந்தனாலதான் அந்த கடை மூட முடியல. புரியுதா உங்களுக்கு? அப்ப இன்றைக்கு தாவேக்கு அதை மூடி இருக்குன்னா அது ஒரு பெரும் சாதனை. இன்னைக்கு மக்கள்கிட்ட வரவேற்பு கிடைச்சிருக்கு. அப்ப இதெல்லாம் இவங்க பேச மாட்டாங்க. அப்ப 3 மாதத்துல தாவேக்கா மது கடைகளை மூடி இருக்கு, லஞ்சம் முற்றிலும் ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு லஞ்சத்துறை பத்திரப்பதிவுத்துறை அலுவலகங்கள் ஆர்டிஓ ஆபீஸ்ல தினம்தோறும் லஞ்சம் போகுது. நேற்றைய தினம் சனிக்கிழமை முதற்கொண்டு ஒரு அலுவலகத்திற்கு லஞ்ச ஒழிப்புத்துறை போயிருக்காங்க. திமுக ஆட்சி காலத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை செய்த ரைடுகளின் எண்ணிக்கையோட அந்த ரைடுகளின் மூலமா பறிமுதல் செய்யப்பட்ட பணத்துடைய மதிப்பு என்ன சொல்லுங்க? திமுகவை சொல்லுங்க. இங்க ஒரே நாள் 66 லட்சம் ரூபாய் கள்ளக்குறிச்சியில ஜிபேல பிடிச்சிருக்காங்க தம்பி. அது மாற்றம் இல்லையா? அது பெரும் மாற்றம். இதுதான் மக்கள் விரும்புறாங்க. இன்னைக்கு லஞ்சத்தை ஒழிப்பதற்காக தினம்தோறும் ஒரு ரைடு போக சொல்றாரு முதல்வர். உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் போயிருக்குல்ல. நீங்க இந்த மாதிரி ஒரு அதிகாரமா முதலமைச்சர் ஸ்டாலின் இதை மட்டும் செஞ்சிருக்காரு சொல்லுங்க. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மட்டும் முழு அதிகாரம் சொல்லுங்க. ஏன்னா ஃபெயிலியர் மாடல்
ஒரு துறை செயலாளரே உங்களுடைய நீங்க எல்லா மீட்டிங்ஸ்லயும் முடிவெடுத்த ஒரு திட்டம், அது ஏவா வேலுவை ஒத்துக்கிட்டாரு. 19,000 கோடி கடனுங்கிறது ஏவா வேலு மட்டும் முடிவெடுக்க முடியாது. முதலமைச்சர் ஒப்புதல் வாங்கியிருப்பாரு, எல்லா அமைச்சர்கள்ட்டையும் ஒப்புதல் வாங்கியிருப்பாங்க. அன்றைய நிதித்துறை அமைச்சர்ட்டையும் ஒப்புதல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நிதித்துறை செயலாளர்கிட்ட போகும். தம்பி சிஎம் கையெழுத்து போட்டாலும் செயலாளர்கள் கையெழுத்து போட்டாதான் ஒரு திட்டம் மக்கள்கிட்ட போகும். புரியுதா? செயலாளர் வேணாம்ங்கிறதுனா முடிஞ்சிருச்சு, அது முடிஞ்சிருச்சு. அப்போ இது எல்லாமே எல்லாமே நீங்க வந்து பிராக்டிக்கலா எல்லாம் பண்ணிட்டு கொண்டு போய் சைன் போடுற நேரத்தில் அவர் பண்ண முடியாதுன்னு சொன்னாருன்னா அதுல ஆபத்து இருக்கனாலதான் பண்ண முடியாதுன்னு. அப்போ ஒத்துக்கிறீங்களா? அப்ப திமுக ஒத்துக்குதான்னு கேட்கிறேன். அப்ப செய்ய முடியாத ஒன்றை நீங்க ஒரு செயல் வடிவம் கொடுத்து அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் அது இம்ப்ளிமெண்ட் பண்றதுல என்ன பயன் இருக்கு? அது சுமை மக்களுக்கு, அது தாவேக்கா இன்றைக்கு குறைக்குது, அது வரவேற்கிறோம் நம்ம சொல்றோம். மொத்த விவசாய இது பட்ஜெட் மீதான விவாதத்துல வந்துட்டு இன்னைக்கு பல்வேறு தரப்பு விவாதம் நடந்துச்சு. ஆனா இப்ப என்ன பேசினாலுமே திமுக வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லுது. ஒரு விவசாய கடன் தள்ளுபடி, இல்லை நீங்க வந்து எதுக்கு இது கொடுத்தீங்க, அந்த மாதிரி பல்வேறு இது வைக்குது. தாவேக்காவினர் எங்களால இந்த 3 மாசத்துல செய்ய முடிஞ்ச எல்லாத்தையுமே செஞ்சிருக்க, வரக்கூடிய நாட்கள் இன்னும் செய்வோம்னு சொல்றீங்க. மக்கள் மத்தியில இந்த விவசாயத்தின் மீதான பட்ஜெட்ல மக்கள் மத்தியில என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு? இருக்கிறதே 3 விவசாயிகள் சங்கம் இருக்கு. 3 விவசாயிகள் சங்கத்தினரும் பாராட்டியிருக்காங்க. ஒருத்தர் சனிக்கிழமை வந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு. பெருமளவு விஜய் அவர்களை பாராட்டிட்டு போயிருக்காரு. அமைச்சர் பெருமக்களை பாராட்டிட்டு போறாங்க. அமைச்சர்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு இது நான் சொல்லல, விவசாய சங்க தலைவர் சொல்றாரு. அமைச்சர்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு திமுக குற்றச்சாட்டுச்சு. இந்த அமைச்சர்களுக்கு எல்லாமே தெரியுதுன்னு சொன்னது அந்த தலைவர். இந்த முதல்வருக்கு எல்லாமே தெரியுது விவசாயத்தை பத்தி சொன்னது அந்த தலைவர். இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது அப்படியே வயல்வெளியில நடப்பாங்க. அவர் எதிர்கட்சியா தலைவராக இருக்கும்போது வேஷ்டியை கட்டிட்டு நடப்பாங்க. ஆனா தெரிஞ்ச எல்லாமே தெரிஞ்ச இவங்க எதுவுமே செய்யலன்னு சொன்னது இந்த விவசாய சங்க தலைவர். எதுவுமே தெரியலன்னு விஜய் மேல குற்றச்சாட்டு வச்சது இவங்க. இதுக்கு எல்லாமே விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்றது இதே விவசாய சங்க தலைவர். அப்ப வித்தியாசத்தை நீங்களே பாருங்க. இப்போ விவசாயிகளுடைய பட்ஜெட் விவசாயிகள் மத்தியில போற்றப்படணும், புகழப்படணும். இன்றைக்கு படுது, வாழ்த்துறாங்க. அவங்க சொன்ன ஒரே கோரிக்கை முழு விவசாய கடன் தள்ளுபடி. அதை விஜய் அவர்கள் சொன்னது கால அவகாசம் ஆகும், செய்யறோன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு 100% பண்ணதை விட 25% விவசாய கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அது வரவேற்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுல என்ன தவறு இருக்குன்னு நான் சொல்றேன். சரியான முறையில சரியான அணுகுமுறையில போறாங்க. அவங்க எடுத்து வைக்கிறது விவசாய கடன் தள்ளுபடியை தான் எடுத்து வைக்கிறாங்க. விவசாயிகளுடைய முதல் கோரிக்கை அதுதான். அவங்க கடன் வாங்கி செயல்படக்கூடிய அளவிற்கு யாருமே கொடுக்காத ஒண்ணு. யாருமே ஒரு விவசாயி சரியான முறையில விவசாயம் செஞ்சு, சரியான முறையில சாகுபடி செஞ்சு, சரியான முறையில கொள்முதல் செஞ்சு, சரியான முறையில அதை விற்பனை செய்யும் போது ஏன் கடன் வரப்போகுது? ஏன் கடன் வரப்போகுது? இங்க அதுதான் டைவர்ட் பண்றாங்க திமுக. இங்க ஏன் கடன் வரப்போகுது? விவசாயிகள் இவ்வளவு கடன் வாங்கக்கூடிய நீர் மட்டும் பொதுவான ஆதாரமா வைக்க முடியாது. நீர் ஒரு காரணம் தான், இல்லைன்னு சொல்லல. உங்க 5 ஆண்டுகள்ல நீர் சரியா வந்துச்சுன்னு நீங்க தான் சொல்றீங்க. சரியா வரும்போது விவசாயிகள் வாங்கின கடன்களின் மதிப்பு என்ன? நம்பரா சொல்லுங்க. திமுக நம்பரா சொல்லுங்க. அப்ப நீங்க உங்களுடைய ஆட்சி காலங்களில் விவசாயிகள் கடன் வாங்கக்கூடிய சூழலுக்கு ஏன் தள்ளப்பட்டாங்க? அதை பேசுங்க. பேசிக் பவர் ஆஃப் இஷ்யூவே பேச மாட்டீங்களே, அதுதான் இஷ்யூ. சரியான முறையில நீங்க கொள்முதல், சரியான முறையில சாகுபடி, சரியான முறையில நம்ம விவசாயிகளுக்கு எல்லா செயல் திட்டங்களும், உரம் இருக்குல்ல, உரத்துல கூட மோசடி, கொள்முதல்ல மோசடி. எடப்பாடி பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போதே திருவாரூர் போயிட்டு நெல் கொள்முதல்ல ஒருத்தர் புகார் சொன்னார்ல, ஞாபகம் இருக்கா? கூடவே இருந்து அடுத்த நாள் உதயநிதி போனாராங்க. அப்ப அவர் போனவர், அவர் அதிகாரியே இல்ல, அரசு ஊழியரே இல்லைன்னு சொன்னது உதயநிதி ஸ்டாலின். ஆனா அன்னைக்கு செய்தி ஊடகங்கள்ல அவர் ஊழியருங்க, அவர் விவசாயிங்கன்னு வெளிப்படையா வந்துச்சு. அவர் சொன்னார், சார் 30 ரூபா கேட்குறாங்க சார் கமிஷன் சொன்னார்ல. அப்போ திமுக எங்கே போச்சு? அதை பற்றிலாம் நீங்கள் பேச மாட்டீங்க. அங்கதான் சிக்கல்னு நான் சொல்ல வரேன் தம்பி. நீங்கள் கடன் அடைக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. இந்த கடன் அவர்கள் மறுபடியும் வாங்காத அந்த சுழற்சி முறையை எந்த அரசு பண்ணுதோ அதுதான் மக்களுக்கான அரசு, விவசாயிகளுக்கான அரசுன்னு சொல்ல வரேன். அது தாவேக்கா சரியா செய்யுதுன்னு சொல்ல வரேன். அதாவது கவனம் செலுத்துறாங்க, இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தணும்னு சொல்றேன். அப்ப எங்க ஷார்டேஜ் ஆகுது, எங்க ஊழல் இருக்கு, எங்க முறைகேடு இருக்குன்னு நாங்க அடைக்கிறோம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி திமுக எங்கேயாவது வெளிப்படையா பேசினாங்களா? அதுதான் நம்ம கேட்கிறோம். ஒரு மழை காலங்களில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது. முதல்வர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, விவசாய சார்ந்து வேளாண் சார்ந்து ஒரு கேள்வி கேட்கிறப்போ முதல்வர் இந்த துறைக்கு அமைச்சர் சக்கரபாணி எங்க அப்படின்னு கூப்பிடுவார். அந்த வீடியோ நீங்க பார்த்தா தெரியும். அப்போ முதல்வருக்கே தகவல் தெரியல, அங்கதான் சிக்கல். அதுதான் பொம்மை முதல்வர் எடப்பாடி சொன்னாரு. உங்களுக்கு புரியுதா? எக்ஸாம்பிள் ஆதாரப்பூர்வமாக இவ்வளவு தகவல் கண்ணு முன்னாடி இவ்வளவு கொட்டி கிடக்கும் போது அப்புறம் திமுக எப்படி பெருமை பேசிக்கிறாங்க? எப்படி அவங்களே தற்பெருமையா பேசிக்கிறாங்க? வெறும் கொள்கை, பெண்ணுரிமை, பாஜகவுக்கும் நமக்கும் போட்டி தான் பேசினாங்க. மக்கள் நலனை விட்டுட்டாங்க. அதுதான் தோல்விக்கு காரணம் நம்ம சொல்றோம் வரோம். ஒட்டுமொத்தமா தோல்விக்கு தான் காரணம். ஆனா இந்த அரசு மக்கள் நலன், விவசாய நலன் இதுல வந்து முக்கிய கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கு. ரொம்பவே கவனம் செலுத்துறாங்க. இந்த 3 மாதத்து காலத்துல
யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு கவனம் செலுத்துறாங்க. இன்னைக்கு லஞ்சம் தான் பெரும்பான்மையான விஷயம். இன்னைக்கு வெளிப்படைத்தன்மையாக இந்த கவர்மெண்ட் கரும்புக்கு இவ்வளவு மெட்ரிக் டன்னு முதலமைச்சர் விஜய் பேசுறாருல்ல, அவர் பேப்பர் படிச்சு பேசுறாரோ பேசுறாருல பாயிண்ட். ஏன் திமுக ஆட்சியில் நீங்க பேசல? எம்ஆர்கே பழனிசாமி தானே அமைச்சர், ஏன் பேசல அவரு? நீங்க குறிஞ்சிப்பாடிக்கு போங்க, வாங்க நம்ம பிரேம் நயன்ல இருந்து போவோம். கடந்த ஆட்சியில இருந்து இப்ப வரைக்கும் குறிஞ்சிப்பாடி மக்கள்கிட்ட கருத்து கேட்டு வரலாம் வாங்க. அவ்வளவு குறைகள் இருக்காங்க கடலூர் மாவட்டத்தில், அவ்வளவு குறைகள் இருக்கு, அவ்வளவு சாதனைகள் அவர் பண்ணி வச்சிருக்காரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம். போனா வெளிப்படையா நம்ம பேசிடலாம் அது. ஏன்னா இப்ப மக்கள் தைரியமா பேசுவாங்க, ஏன்னா திமுக ஆட்சியில் ஆனா எவ்வளவு குறைகள் வேணா சொல்லுவாங்க, தைரியமா வெளிப்படையா சொல்லுவாங்க. அவ்வளவு ரவுடிசம் இருந்துச்சு, அவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்துச்சு. இந்த சிறுவர்களுக்கு கஞ்சா போதை பொருட்கள் அவ்வளவு போனனாலதான் இந்த திருத்தணி சம்பவம் நம்ம கண்ணு முன்னால பார்த்தோம். அப்ப எல்லாமே எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கொண்டு போய் விட்டுட்டு இன்னைக்கு 3 மாசத்துல விஜய் குறைக்கல தாவேக்கு அதை பண்ணலன்னா எப்படி அதை ஏத்துக்க முடியும்? நீங்க பொதுவான பாருங்க, போதை பொருள், ஒயின் ஷாப்பு, லஞ்சம், முறைகேடு, ஊழல்னு எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரீம் லெவல் கொண்டு போய் விட்டீங்க. கொண்டு போய் விட்டு திமுக பெரும் சாதனைகளை பண்ணிருச்சுன்னு சொல்றீங்க. இதுதான் நீங்க பண்ண சாதனைகள். இதை வந்து 3 மாசம் முதலமைச்சர் ஆகிட்டு இதை விஜய் அவர்கள் குறைக்கணும்னு எதிர்பார்க்குது பாருங்க. இதுதான் 60 ஆண்டு கால திராவிட கட்சி. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமிழாக மிக்க நன்றி. வணக்கம். நன்றி ரெக்ஸ்.